விலைக்கு வரக்கூடிய எங்கள் நாடு இருக்கிறது. பொன் விளைய போதும் மண்ணும் பொண்ணு ஒரு பொண்ணு பொண்ணு தேவ உலகம் தெய்வ உலகத்தை நல்ல முறையோடு வரக்கூடிய தெய்வ இந்திரன் தேவ கோமா தேவருக்கெல்லாம் கோமனம் கோமனம் இல்ல சீல நீர் சீல என்னது சொல்றேன் நான் என்ன காட்டு நான் பாக்குறேன் செத்த நான் பாக்குறேன் இது வயது தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு மேல்நாடு போகணும்னா சின்ன சேலம் பெரிய சேலம் சின்ன தொம்பா பெரிய தொம்பா பெரிய மரம் ஆமா பெரிய குறிச்சி சின்ன குறிச்சி தோரம் குறிச்சி குறிச்சி குறிச்சின்னு அந்த ஊர் பேர் வரும். அங்க கூத்துக்கு போன உடனே நாடகாரங்க தண்ணி கொண்டு கொடுத்தாங்க. வாங்கி குடிச்சிட்டு ஏங்க சேலம் ஒரு 20 கொடுக்கணும். அந்த காலத்துல அந்த ஊடுகார என்ன சொன்னாரு, ஆட்டக்காரன் சீலை கேக்குறான் சீலை கேக்குறான்னு நாங்க பேசாத குந்திருந்தோம். 20 புடவை வாங்கி கொடுத்தாங்க. கட்டிங்க ஆச்சு மறுநாளும் கூத்து ஆடிட்டு படுத்துக்கணும். சாயந்தரம் ஒரு 4 மணி ஆச்சு 5 ஆச்சு உடனே தடி தாங்கி எடுத்து ஆடினாரு. நாங்க செவனேன்னு குந்திருக்கோம். தடி தாங்கி கொண்டாந்து கொடுத்த உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, துண்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. துண்டு அது சீலை ஆடுறது. தடி தாங்கி பேரு தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு. தடி தாங்கி கொண்டாந்து கொடுத்த உடனே அந்த ஆளு சீலை கட்டிங்க என்ன சொல்லாரு, ஆட்டக்காரங்க எல்லாம் டிகாஷன் போட்டு குட்டி அடிக்கிறாங்க. பெட்டில கிடக்குறோம். அந்த ஊர்ல டீ போல் இருக்கு. நமக்கு என்ன கண்டம் தான் கோயம்பு. தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு. நான் கோமன சீரை இல்ல தடித்தாங்கி ஆமா தேவருக்கு தலைவராக நாட்டு மக்களை கவனிக்க வேண்டும். அப்படி என்று உங்கம்மா அமராயுடன் என்னடா பண்ணா தாய் கொலத்துடா ஏ அக்கா பொண்ணா நான் வச்ச பாடி
அவரை போட்டு ஈத்து போட்டு அடிக்கிறேன் நியாயமா? நான் அவரை அடிச்சேன்னு பார்த்தேன். மச்ச அடிச்சிருக்காரு பஞ்சாயத்துக்காரர் நான் அவரை அடிச்சேன்னு பார்த்தேன். ஆமா, உனக்கு கண்ணு மண்டியில இருக்கா இல்ல உமா என்ன தேடி விட்டாங்களா? சொல்ல கேளா? வா 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 பாவையா சொல்ல போடு போடு. ஏன் விடுறான்? நான் மட்டுமா முட்டை குழம்பு சாப்பிட்டேன். முட்டையா குழம்பு? நாட்டு மக்களை பார்க்க வேண்டும் அப்படி என்று. ஆமா, யானைக்கு 3 பேர். ஓ யானைக்கு கரி கறி வாரானம் 50 எவ்வளோ? கறி அதை விட பெலா பஞ்சுக்கு தான் இப்ப வாய்ஸ் அதிகம். பெலா பஞ்சு 20 ரூபா 1 கிலோ வாங்கி போறான். அதை தான் போட்டு கொடுக்குறான். கறி மாதிரி அழவா எல்லா காயலாக்காரன் சாப்பிடுறோம். ஆமா, கோழிக்கறி நம்ம போறது கிடையாது. மெட்ரஸ் எல்லாம் உண்மைதாங்க. பூரா பெலா பஞ்சு தான் மேல சீ விட்டு வச்சு வேவிச்சு அவங்க டீல் உண்டு அரிஞ்சு. என்ன பெலா குஞ்சுன்றீங்க? பெலா குஞ்சு இல்ல, போடு. பகோடா போட்டு விற்கிறாங்க மெட்ராஸ்ல. பெலா பஞ்சியே 20 ரூபா 1 கிலோ. அப்படி தூர்வாச மகாமுனிவர் ஊர் மார்க்க வரும்போது யானைக்கு 3 பேர். மத்தகம் கரி கறி வாரணம். வாரணம் ஐயனார் கோயில் இருக்கு பாரு, அதுக்கு பேரு வாரணம். வாரணம் தேவலோகத்துல எங்கிட்ட இருக்கு பாரு, அதுக்கு பேரு மத்தகம். ஆமாங்க. ஆமா, வீதி ஓரா காட்சி வருது பாரு, ஆமா, அதுக்கு பேரு கரி. கறி என்னது? கரி என்று சொன்னால் யானை. ஐயனா கோயில் இருப்பது வாரணம் என்பது யானை. தெய்வேந்திர கிட்டது மத்தக யானை. அந்த யானை காட்சி வந்தபோது கோபத்திலே சிறந்தவர் பூர்வாச மகாமுனிவர். ஆமா, பூர்வார்ல கெட்டில் பண்றாரு, கெட்டில் கழுவுறாரு. தம்பி, காசிக்கு தக்க மாதிரி வேலையை செய்வோம். கிணறுலயே அள்ளுவோம், சாக்கடையில அள்ளுவோம். செத்து போயிட்டான். நாளைக்கு ஊருக்கு போய் வேண்டியதான். ஒரு மாலையை கழுத்துல போட்டார். ஒண்ணு மணக்கோலம், இரண்டாவது பிணக்கோலம். இரண்டாவது மாலை கண்ணால பார்த்தது இந்த தெய்வேந்திரனுக்கு தான் முதல் மாலை. ஆட்டக்காரன் அரசியல்வாதி கூத்தாடி வந்துட்டாரு, வாத்தியார் வந்துட்டாரு, மாலை போடுவாங்க. ஒரு சேச்சி எம்எல்ஏ தலைவர் நம்பரு அப்படி என்று வந்தாங்கன்னா அவங்களுக்கு 2வது மாலை. 3வது மாலை பிணக்கோலம், முதல் மாலை மணக்கோலம். இது என்ன கோலம்? அப்ப 2வது மாலை கொண்டு வந்து தூர்வாச மகாமுனிவருக்கு 23 நேத்திரம். கைலாய பரமனுக்கு 3 கண்ணு தான். வலக்கண் இடக்கண். அப்படி 23 நேத்திரம். பூர்வாச மகாமுனிவருக்கு 20 நகங்களும் 20 கண்கள். 20 நகங்களும் நகக்கண்கள். மறுபடியும் தானே வலக்கண் இடக்கண் நெற்றிக்கண். ஆமா, அவருக்கு ரோமத்துக்கு ரோமம் கோவம். மயிறு சொல்லு மயிறு. மயில் இல்ல, மயில் மயில் தெரிஞ்ச விஷயம். பொருத்தப்படாது.
நீ சொல்ல மாட்டாங்க இன்னும் நாள் இருக்கு நீ சொல்லுங்க அதான் சொல்றது நீ சொல்ற எங்க கதையை விட்டோம் லைட் மாத்திக்கயா என்ன மாலை மேய்ச்சி ஓட்ட ரேடியோவுக்கு பிறந்தவன மாலையை போட்ட உடனே மாலையை கழட்டி யானை தலை மேல வச்சுட்டான் வச்சிட்டீங்க ஆமா மத்தவங்களோட தலையில அந்த யானைக்கு எறும்பு ஈ பிடிக்காது தேன் எடுக்கக்கூடிய வண்டிகள் எல்லாம் ஓடி வந்து மலையில தேன் எடுத்தது ஒரு தாரம் ஆட்டுது 2வது தாரம் 3வது தாரம் 4வது தாரம் 5வது தாரம் கீழே போட்டது வந்து விட்ட தூரமாக இருக்கு அடே தெய்வத்திரா 4வது தாரம் அல்லவோ அக்கர்மத்தால் அல்லவோ அழியும்படியா சாபத்தை கொடுத்தார் செல்வம் இல்லைன்னா வாழ முடியுமா கல்வி இல்லைன்னா வாழ முடியுமா ஐந்து போய்விட்டது அப்படி என்று அண்ணா கோவிந்தா நாராயணா அப்படி என்று எம்பெருமான் முறையிட்ட போது பார்த்தார் தேவர் ஒரு புறமும் அது ஒரு புறமும் திருப்பா கடலையே அமிர்தம் கடைந்தார்கள் அப்படி கடைகின்ற காலம் கடைகின்ற பொழுது ஒரு சந்தேகம் அந்த அமிர்தம் எப்படி இருக்கு அதான் அந்த அமிர்தம் தேவ சபைக்கு வா கூட்டி தேவ சபை எல்லாம் பட்டால கொத்தமல்லி கத்த வைக்கிற மாதிரி அல்ல 5 பொருட்கள் தோன்றியது காமதேனு கற்பவிருட்சம் ஐராவதம் வெள்ளை யானை சங்கரதி பதுமதி என்று சொல்லக்கூடிய ஆமாண்டா யார் யாரு அவங்க தான் பொண்டுவோம் அகலிகை மண்டோதரி லட்சுமி தாரகை இந்த ராணி சதகோடி தேவருக்கும் தலைவனா விளங்கி வரக்கூடிய இந்த ராணியை எனக்கு தெய்வந்தன் கொடுத்தாங்க பரிசா வச்சிருக்கு லோன் மனை எடுக்கலாம் நெல்ல குத்தனக்கார ஆம்பளையா இருந்தா முன்னாடி ஆதார் அட்டை வீட்டுல இருக்கக்கூடாது கவர்மெண்ட்ல லேடிஸ் எல்லாம் ஆமா அன்னைக்கு எடுத்த ஆதார் அட்டை இன்னும் கீழே வைக்கல எங்க போறீங்களா எங்க போறா என் மொட்டாட்டி நேத்து போனா எங்கடி போறேன்னா உப்பு அங்க பண்டுட்டி போறான் உப்பு வாங்கதுக்கா பண்டுட்டி போறாங்க போனாங்க ஏமா நம்மளுக்கு எல்லாம் 10 ரூபா தான் பாக்கெட் உப்பு இங்க வாங்கினாங்க என்னத்துக்கு நாங்க பசில பிரியா விட்டுருக்காங்க உப்பு வாங்கின மாதிரி இது கொண்டு போனாங்க அது மட்டுமா ஆதார் அட்டையை எடுத்துக்கின்னு பண்டோடி பஸ்டாண்ட்ல ஒரு லோன் ஆபீஸ் கொடுத்துல ஏங்க லோன் தருவீங்களா நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் எவ்வளவு தருவீங்க நாங்க எவ்வளவு கட்டணும் ஒண்ணு இல்ல இன்னைக்கு கூத்தாட்டு நல்லா போய் தூங்கணும் எல்லாம் தூங்கணும் பாரு இன்னைக்கு திங்கக்கிழமை என்னமோ ஒரு கம்பெனினால நல்லா கூத்தாட்டு நைட்டு இங்க சேடப்பாளையம் கூத்தாடணும் கூத்தாட்டு தூங்கணும் இன்னைக்கு பணம் கட்டுறது போட்டுருக்கு மறந்துட்டாங்க போட்டுருக்கு அவன் நேரம் வந்து ஏங்க பாலமுருகன் விடுக்குதா ஏங்க நான் தாங்க அப்படின்னா உங்க மனைவி லோன் எடுத்துக்காங்க ஒரு 3300 ரூபாய் கட்டணும் அதை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் எல்லாம் கட்டாங்க நீங்க தான் கட்டலாங்க என் முன்னாடி போய் இருந்தாங்க லோன் எடுத்தியாமா அப்படின்னா ஆமா இன்னைக்கு தேதி மறந்து போட்டேன் அப்படின்னுச்சு இந்த ஆதார் அட்டை கொடுத்தானே அலையுது ஆதார் அட்டை எடுத்து போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துட்டான் எந்த லோனும் சொல்லுங்க ஆம்பளை கையெழுத்து போட்டு பணம் வாங்கலாம் ஆம்பளை கையெழுத்து போட்டு பணம் வாங்க அது ஒழுங்கா இருந்தது இப்ப என்னைக்கு முன்னால பந்தியில உட்காந்து சாப்பாடு போட்டாங்களோ குடும்பமே கட்டு போச்சு ஆம்பளை 5000 தான் சம்பாதிப்பான் ஆமா 25000 லோன் எடுத்து வச்சுட்டு கொலுசு நாளைக்கு கூட நாளைக்கு முடி
அங்க லோன் எடுத்துருமா நம்ம இங்க லோன் பண்ணணும். லோல் படம் வைக்கணும். நீ சொல்ற முதல் கடவுளா விளங்கி வரக்கூடிய மும்மூர்த்தியே முதல் கடவுளா விளங்கி வரக்கூடிய சாட்சியாதி எம்பெருமானுக்கு லட்சுமி திருமணம் செய்து கொடுத்தாங்க. ஓ லட்சுமி. ஆமா. மாநகரப்பட தலைவரா விளங்கி வரக்கூடிய பாலி சுக்கிரிவனுக்கு தாரகை கொடுத்தாங்க. தாரகை. ஆமா. அசுரகூட தலைவரா விளங்கி வரக்கூடிய ராவணனுக்கு மண்டோதரை கொடுத்தாங்க. ஓ மண்டோதரி. பெண்கள் அழகலை சிறந்தவங்க யாருன்னு கேட்டா யாருமே கிடையாது. ஆமா ஆமா. அகலிக மட்டும்தான். என் ஊர்ல இருக்க அருமையான பொண்ணு தமிழ்நாட்டுல அதான் அழகு. என்னது? ஐயோ சூப்பரான அழகு. நடந்து வரும். அது பேர் என்ன தெரியுமா? லட்சுமி. லட்சுமி பேரு. பேருக்கு தகுந்த மாதிரி லட்சுமி. வண்டி எடுத்து கூத்து கிளம்பும். அப்பதான் போல நீ சொல்லுங்க. 5 பேருக்கும் அகலிய அழகில சிறந்தவர் கௌதமருக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. அவரவர் பிரகாரம் நாட்டிலேயே முதல் சபை யாருது? தேவசபை. என்ன நடக்கிறோம்? என்ன நடக்கும்? பம்பை உடுக்கை பம்பை ஊர்வாசி மாதா இருக்கக்கூடிய தேவலோகத்திலேயே தெய்வேந்திர சபை தான் முதல் சபை. முதல் நாட்டியம் ரம்பை. ரம்பை ஊர்வசி. ஊற வச்சு இடிச்சு கூழாக்கனா எல்லாரும் கொடுக்கலாம். ரம்பை ஊர்வசி திலோதமை மேனகை என்று சொல்லக்கூடிய 4 மாதத்தை விட்டு முதல் சபையிலேயே முதல் நாடகம் தேவசபை தான். உங்க நாடகம் தான். எங்க நாடகம் தான். அப்புறம் காலத்துக்கு தகுந்தவாறு தெருக்கூத்துன்னு வந்தது. இப்ப எல்லா கூத்தும் வந்துட்டு பேசாம கடை கல்வியும் கலையும் பிறந்தது கடலூர் மாவட்டம் தான். ஆமா. நம்ம மாவட்டத்துல பார்த்து போய் அவனு என்ன பண்றானோ காபி அடிச்சு முட்டானோ. யாரு? மத்த மாவட்டத்துக்காரன். வேற மாவட்டக்காரனும். கலையும் கல்வியும் கடலூர் மாவட்டம். கவிதையும் பிறந்தது கடலூர் மாவட்டம் தான். ஆமா. கடலூர் மாவட்டத்துல பெருமதிப்புக்குரிய ஐயா அமரராகிய தேவனாம்பட்டினம் ராஜகோபால் நாடகாசிரியர் ஒரு சில நாடகம். ஆமா ஆமா. நடத்தக்கூடிய நாடகம் தேவனாம்பட்டியார் போட்ட நாடகம் தான். நாடகம் சித்தருக்கு தகுந்தவாறு அவரவர் பிழைக்க வேண்டும். அப்படி நல்ல எண்ணத்தோடு நாடகத்தின் காரணமாகத்தானே நம்மை 4 மாதம் மாறினார். ஆமா. நடினமாடி அதன் மேலே ஒரு 2 பேர் அனுப்பிவிடா. எதுக்கு? 10 மூட்டை கொட்டை கணக்கு உடைக்கிறதுக்கு ஆள் இல்ல. பொழுதுக்கு 2 ஆள் வேண்டாம். அதுக்கு 2 லட்சம் லோன் தரான் ஐயா. இவன் பொழப்பதான் பேசியா இருக்கும். எங்க பொழப்ப விட 2 கொண்டாடி கட்டினவளா 8 லட்சம் வாங்கலாம் லோனு. அதுக்குதான் நெருப்பாட்டம் ஒண்ணு செயற்பாட்டம் ஒண்ணு வச்சிருக்கா. ஆமா. சபையிலேயே குறை என்பது கிடையாது, அதிர்வு என்பது கிடையாது. ஆசைக்கு அன்பிற்கும் பாசத்துக்கும்
ஆச்சாரத்துக்குரிய ஒரே ஒரு பொண்டாட்டி. நாங்களாம் 10 வச்சிருக்கோம். இல்லையா ஒண்ணுதான். கைலா பரமன் எத்தனை பொண்டாட்டி? கைலாய பரமனுக்கு 2 பொண்டாட்டி. அவர் புள்ள விநாயகர் எத்தனை பொண்டாட்டி? அவருக்கு 2 பொண்டாட்டி. முருகனுக்கு எத்தனை? அவருக்கு 2 பொண்டாட்டி. ஐயனாருக்கு எத்தனை? அவருக்கு 2 பொண்டாட்டி. வீரபத்திரனுக்கு எத்தனை பொண்டாட்டி? அவருக்கு 2 பொண்டாட்டி. பாலமுருகன் எத்தனை பொண்டாட்டி? இவருக்கு 1 பொண்டாட்டி. அதான் அந்த முருகனுக்கு 2 பொண்டாட்டி. அந்த முருகனுக்கு வள்ளிமா தெய்வானா? வள்ளிமா தெய்வானா இல்ல. மண்டைய உடைச்சாயா? வள்ளி தெய்வானா. ஒரு தலைவன் தவறு செய்யக்கூடாது, கூடவே கூடாது. நாட்டுக்கு அரசனா வாழ்வதை விட என் பொண்டாட்டிக்கு நான் புருஷனா வாழறேன். தலைவன் தவறே செய்யக்கூடாது. அந்த பெண்ணுக்கு அரசனா வாழ்விட புருஷனா வாழ்ந்தா அவங்களுக்கு இதுவே சொர்க்கம். எங்க தலைவன் தவறே செய்ய மாட்டான். 5 வருஷத்துல ஏறி வழியே தரல. எத்த வேணாலும் மனமகிழ்ந்து கொடுப்பாங்க. ஆம்படியான மட்டும் வேணாம். ஏன்னா அடிப்பட்டது மாறி போங்கடா, மாறி போங்க. எல்லாம் நிறைய பேர் செத்துட்டாங்க. எத்தனையோ சோராஜகாரன் அடிச்சு செத்துட்டானோ. 5 வருஷத்துல 10 பேரை பொறுக்கி போட்டுருக்காங்க. அரசனா வாழ்வதை விட பொண்டாட்டிக்கு புருஷனா வாழணும். நீங்க நெருப்பாத பொண்ணை பத்தி என் பிள்ளை அப்பாற்பட்ட தேவேந்திரன் அரசனா வாழ்வதை விட புருஷனா வாழணும். அவங்களுக்கு எல்லாம் 2 பொண்டாட்டி இருக்கு. யாரா ஊர்ல கேட்பாங்களா? தலைவர் என்பது 4 எழுத்து. தலைவர் என்பது 4 எழுத்து. லை எழுத்துப்படி தலைவன் தவறு செய்யக்கூடாது, கூடாது. தட்டியும் கேட்க முடியாது. பூஜையில் கலந்து கொண்டால் ஊனவர்த்திப்படி ஜெயிலில் கலந்து கொண்டால் ஜெயிலில் இருந்து கொண்டான் இருக்கும். ஆமா, தலைவன் தவறு செய்யக்கூடாது. அது போல ஆசைக்கு அன்பிற்கும் பாசத்துக்குரிய ஒரே ஒரு பொண்டாட்டி, அன்புக்குரியவள், ஆசைக்குரியவள். ஆமா, பொறுமையிலே பூமாதேவி போலவும் என் பொண்டாட்டி, அழகிலே லட்சுமி போலவும் பொண்டாட்டி, அழகிலே லட்சுமி போலவும் கல்வியிலே கலைமகள் போலவும் பஞ்சனையில் உலகைக்குரியவள் எனது தேவி. பொண்டாட்டா பஞ்சன்ல வளர்ந்தா எங்க பொண்டாட்டி படிக்கிறோம். தம்பி தூக்கம் வந்து வாங்கி போ. அன்புக்குரியவள், ஆச்சாரத்துக்குரியவள், பஞ்சனையில் உறங்கக்கூடியவள் என் பொண்டாட்டி. அவங்க பேர் இந்த ராணி. திருமணம் செய்து ஒரே ஒரு பொண்ணா பிறந்தமில்ல தெய்வ யானை முருகன் பெருமா திருமணம் செய்து கொடுத்து அசுரபா என்பதே கிடையாது. சமயம் அதிகமா நானும் பொண்டாட்டியும் கருமாந்தரம் எம்ஜிஆர் மாதிரி குழையிறாங்க. பஞ்சனையில் உறங்க பார்த்துட்டு எம்ஜிஆர் சேர்த்து அவளை அழைக்க வேண்டும். அப்படி என்று எம்மாயி சம்போர் எங்கிடும் மாறி எல்லா உயிருக்கும் இவ்வளவகாரி பாரி எம்மா நீர்வாளி அச்சபாக்கை அருள் கொண்டோ 64 பேரமே தங்கோ அம்மன் வராய ஏசிய செஞ்சோம் அருள்வோ சுத்தங்காரியா தூரம் பிடிப்பவள் தூங்கிவாதிகள் வரை மணிப்பவள் கொண்டரைக்க 16 கொண்டிருப்பவள் உயிரந்தீரோ
நல்வாழ்வு ஐயா குத்தமிழிகள் கூடையில உண்டுமே இந்த கூடையில பலகாயமே உண்டுமே